الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب علامات حب الله تعالى للعبد والحث على التخلق بها والسعي في تحصيلها. قال الله تعالى: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال تعالى: يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين أعزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم. பிணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 47ஆம் பாடம். அல்லாஹ் தன் அடியானை நேசிப்பதின் அடையாளங்கள், அதற்கான பண்புகளை பேண தூண்டுதல், அதை அடைய முயற்சித்தல் என்ற தலைப்பின் கீழ் நாம் 2 வசனங்கள் என்று நாம் பார்க்கலாம். முதல் வசனம் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 31வது வசனம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நபியே நீங்கள் மக்களிடம் கூறிவிடுங்கள், உண்மையாகவே அவர்கள் அல்லாஹை நேசிக்கின்றார்கள் என்றால், அவருடைய நேசத்தில் உண்மைத்தனம் இருக்கின்றதென்றால், அப்ப நீங்க என்ன செய்யுங்க? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்க. யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அது பிரதிபலன் என்னவாக இருக்கும்? அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், மற்றும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனும் கருணையாளனாக இருக்கின்றான். இப்போ இந்த வசனம் சுப்ஹானல்லாஹ், ஸலஃபு ஸாலிஹீன்கள் இந்த வசனத்தை தேர்வுடைய வசனம் என்று சொல்வாங்க. எக்ஸாமுக்கு அல்லாஹு தஆலா நம்மை டெஸ்ட் செய்வதற்காக இதற்கு ஆயத்துல் இம்திஹான் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா நம்மை சோதிப்பதற்காக, நம்முடைய நேசத்தை அல்லாஹு தஆலா அவன் எவ்வளவு நீங்கள் அல்லாஹை நேசிக்கின்ற என்று சோதிப்பதற்காக இந்த வசனம் இறக்கப்பட்டது. இப்போ இந்த வசனத்தில் உண்மையாகவே நாம் அல்லாஹை நேசிக்கின்றோம் என்று இருந்தால் அதனுடைய அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பொதுவாகவே நாம் அனைவரும் அல்லாஹை நேசிக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அனைவரும் என்ன சொல்வோம்? அல்லாஹை நேசிக்கின்றோம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது, அந்த எந்த ஒரு விஷயங்கள் இருக்காது. ஆனால் என்ன, அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றானா என்ற கேள்வி வரும் பொழுது நம்முடைய மக்களுக்கு அதிகமான நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்போ இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய நேசம். அல்லாஹு தஆலா நீ நேசிக்கின்றாய் என்றால் அல்லாஹை, அல்லது அல்லாஹ் உன்னை நேசிக்கின்றான் என்றால் அதனுடைய அடையாளம் என்ன இருக்க வேண்டும்? நபியை நீ பின்பற்ற வேண்டும். நீ உண்மையாக நபியை பின்பற்றுகின்றாயா? எந்த சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்பட்டாரோ, எந்த வேதத்தை கொடுத்து அனுப்பப்பட்டாரோ அந்த நபி, கடைசி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ பின்பற்றுகின்றாயா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், பரிவர்த்தனைகளாக இருக்கட்டும், மக்களிடம் அணுகக்கூடிய முறையாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், மற்ற ஏனைய எல்லா அமல்கள், உன்னுடைய வாழ்க்கை நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி நீ வாழ்வதற்காக முயற்சி செய்கின்றாயா? அதை நீ பின்பற்றுகின்றாயா? இப்படி நீ செய்கின்றாய் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சிந்தனை இருக்கின்றதென்றால் நினைத்துக்கொள், நீ உண்மையாகவே அல்லாஹை நேசிக்கின்றாய். அல்லாஹு தஆலாவும் என்ன செய்கின்றான்? உன்னை நேசிக்கின்றான். அவன் நேசிப்பது மட்டும் கிடையாது, அவன் உன்னுடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான். யோசிச்சு பாருங்க, நாம் வாழ்வதே இந்த உலகத்துல அல்லாஹுடைய நேசத்தை பெற்று அவனுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்தில் செல்வதற்காக தான் வாழ்கின்றோம். அந்த கேரண்டி அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவாக இந்த வசனத்தில் சொல்கின்றான். அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி தந்திருக்கின்றார்களோ, சஹாபாக்கள் எப்படி அதை பார்த்து அமல்படுத்தி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விட்டு சென்றார்களோ அப்படி நாம் அமல்படுத்தினோம் என்றால் உண்மையாகவே நாம் அல்லாஹ்வை நேசிக்கின்றோம் என்று நாம் சொல்லலாம். உண்மையாகவே அல்லாஹ் தஆலா நம்மை நேசிக்கின்றான் என்று கூட நாம் என்ன செய்யலாம்? நாம் அந்த சிந்தனையில் வரணும். அப்போ முதல் விஷயம் இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டது, அல்லாஹ் தஆலா நம்மை நேசிக்கின்றான் என்ற அடையாளம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சுன்னத்தை பின்பற்றுகின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை பின்பற்றுகின்றோம். வெறும் சுன்னத் என்பது என்றால் அன்புக்குரியவர்களே தொழுகையிலோ நோன்பிலோ ஹஜ்ஜிலோ என்பது கிடையாது. நம்முடைய முழுக்க வாழ்க்கையில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஒரு முன்மாதிரியாக வைக்க வேண்டும். நாம் வியாபாரம் செய்கின்றோமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி என்ன, நமக்கு எக்ஸாம்பிள் என்ன? நாம் குடும்பதாரர்கள் இருக்கின்றோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்க மனைவியுடன் எப்படி இருந்தார்கள், அந்த மனைவியரும் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில சிறு குறு கருத்து வேறுபாடுகள் எப்படி அவர்கள் அதை சீர்படுத்தினார்கள், அதே போல மக்களிடம் சந்திக்கும் பொழுது எப்படி அவர்கள் அணுகக்கூடியவர்கள் இருந்தார்கள், சஹாபாக்களுடன் சந்திக்கும் பொழுதும் சரி அல்லது மார்க்க விஷயங்களை மக்களுக்கு எடுத்து இருக்கும் பொழுது எந்த முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணினார்களோ அதை நாம் எடுத்துக்கொள்வதுதான் உண்மையான நாம சுன்னாவை பின்பற்றுகின்றோம் என்று எல்லா விஷயத்திலும் வர வேண்டும். நம்முடைய அடை, நம்முடைய நடை, நம்முடைய அனைத்து விஷயங்களும் நாம் செய்ய வேண்டும். சின்ன ஒரு விஷயத்தையும் நாம் என்ன செய்யணும், சுப்ஹானல்லாஹ், பின்பற்றுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவரிடம் கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலணியை அவர்கள் அணிவார்கள், வலது காலை கொண்டு அணிவார்கள், இடது காலில் இருந்து அவர்கள் அகற்றுவார்கள் காலணியை, செருப்பு அல்லது ஷூ போடும் பொழுது. இப்போ நான் வலதுல நான் போட்டேன் என்றால் என்ன செய்வது, இடதுல நான் அதை அணிந்து விட்டேன் என்றால் என்ன செய்வது என்றால், ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த நபருக்கு உபதேசம் செய்கின்றார், உன்னுடைய வாழ்க்கையில இந்த அளவு மாறு செய்வதையும் நீ உன்னை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்ப அதை செய்து கொள். என்ன அர்த்தம், இந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது காலை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவார்கள், நீ இப்படி அணிந்து விட்டாய் என்று நீ கேட்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையில அதையும் நீ செய்யக்கூடாது என்ற ஒரு உறுதியை கொள்ள முடியும் என்றால் அது செய்து கொள். என்ன அர்த்தம், சின்ன ஒரு ஸ்டெப், சின்ன ஒரு காலடி எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ என்ன செய்யாத, மாறு செய்யாத என்று இங்கு ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்படி விஷயங்கள் நாம செய்கின்றோம். அடுத்த வசனம் என்று வரக்கும் பொழுது சூரத்துல் மாயிதாவுடைய 54வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா முஃமின்களை பற்றி கூறுகின்றான். இந்த முஃமின்கள், இறை விசுவாசிகளே, உங்களில் ஒருவர் தன் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அவரிய இதனால் எந்த கஷ்டமும் அல்லாஹுக்கு இல்லை. அல்லாஹ் வேறு மக்களை கொண்டு வருவான், அவர்களை அவன் நேசிப்பான், அவனை அவர்கள் நேசிப்பார்கள். இறை நம்பிக்கையாளர்களே, அவர்கள் எப்படி என்றால் அவர்கள் பணிவாளர்களாகவும் இறை மறுப்பாளர்களிடம் கடுமையாகவும் அவர்கள் நடந்து கொள்வார்கள். அல்லாஹ்வின் வழியில் போரிடுவார்கள். அதே போல படிப்போரின் பழியை சொல்லுக்கு அஞ்ச மாட்டார்கள். இது அல்லாஹ்வின் அருளாகும், தான் நாடியருக்கு அல்லாஹ் அதை வழங்குகின்றான். சுப்ஹானல்லாஹ், நாம் அல்லாஹ் தஆலாவை நேசிக்கவில்லை என்றால் அல்லது மார்க்கம் நமக்கு ஒரு பாரமாக இருக்கின்றால் என்ன செய்யும், அல்லாஹ் தஆலா நம்மை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டு ஒரு சமுதாயத்தை கொண்டு வரும், ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வரும். அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அவருடைய மார்க்கத்தை நேசிப்பார்கள், அவருடைய தூதரை பின்பற்றுவதை நேசிப்பார்கள், அல்லாஹ்வும் அவர்களை நேசிப்பான். இப்போ நமக்கு நாம அல்லாஹ் தஆலாவுக்கு தேவை கிடையாது. நம்முடைய இபாதத்து, நம்முடைய வணக்க வழிபாடு அல்லாஹ்வுக்கு ஒரு அணு அளவும் அதனால அவனுடைய கண்ணியத்திலோ அவனுடைய மரியாதையிலோ உயர்வு என்பது கிடையாது. அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் ஜின்களும் கேடுகட்ட மிகவும் ஒரு பொடுபோக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நிலையானாலும் சரி, அதனால அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் எந்த ஒரு அணு அளவும் குறைவு ஏற்படாது. அப்போ நாம் இபாதத் செய்வது, வணக்க வழிபாடு செய்வது அல்லாஹ்வை யாருக்காக, நம்முடைய நலனுக்காக. அப்போ நாம் அல்லாஹ்வை நேசிக்கவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி அல்லாஹ் தஆலாவை நேசிக்கும் என்ற அந்த அடையாளத்தை நாம் காண்பிக்கவில்லை என்றால் இந்த சமுதாயத்தை அழித்து விட்டு இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ்வும் அவர்களை நேசிப்பார். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய நேசம் பெறுவது என்பது பெரிய ஒரு விஷயம். ஆனால் சுப்ஹானல்லாஹ், அதை அடையக்கூடிய வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகுவாக காட்டி தந்திருக்கின்றார்கள். எல்லா விஷயத்திலும் நாம சிறுநீர் கழிக்க வேண்டாலும் சரி, பள்ளிவாசலை விட்டு வெளியே போக வேண்டும் என்றாலும் சரி, பள்ளிவாசலுக்கு உள்ளே வர வேண்டும் என்றாலும் சரி, வீட்டுக்குள்ளே அல்லது வெளியே வர வேண்டும், எல்லா விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்ற அதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நாம அனாதைகள் கிடையாது. நாம் என்ன இல்லை, அனாதைகளுக்கு எந்த ஒரு முன்மாதிரியோ எந்த ஒரு வழிமுறை என்பது கிடையாது. மற்றவர்களை அந்நியர்களை பின்பற்றிக் கொள்ளி அல்லது மேற்கத்தியர்களுடைய அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதனால நாம அனாதைகள் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் நமக்கு அழகான ஒரு முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நமக்கு அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்கள்.
அதே போல் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றிய அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு இடையே இருக்கின்றது. இப்போ நாம் ஏன் மற்ற விஷயத்தை நாம் பின்பற்ற வேண்டும்? ஆக அல்லாஹுடைய நேசம் பெறுவது என்பது இது நம்முடைய லட்சியம் மற்றும் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதற்கு முதல் கட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது என்பது வெறும் தொழுகையில அல்லது இபாதத்தான விஷயங்கள் கிடையாது. மாறாக நம்முடைய உலக வாழ்க்கையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையும் நெறிமுறையும் அவருடைய கட்டளையை நாம் பின்பற்றுவது என்பது இது நபி அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு அடையாளத்தில் ஒன்றாக இருக்கின்றது. எவ்வளவு நம்முடைய உள்ளத்தில் சுன்னாவுடைய மஹப்பா இருக்குமோ அல்லாஹ் தஆலாவோ அவ்வளவு நம்மை நேசிப்பான். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக அவன் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.